ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மரணத்திலே இப்போது பெரும் திருப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த கபில சந்திரசேன மரணத்திற்கு முன்னர் சிலரை சந்தித்திருக்கின்றார் என்ற செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் அவருடைய மரணம் இடம்பெற்று 24 மணித்தியாலங்களுக்குள்ளே மஹிந்த ராஜபக்சவும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். நேற்றைய தினம் ஒரு மிக பெரும் அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்றிலே மிக முக்கியமான சாட்சியமாக மிக முக்கியமான எதிராளியாக விசாரிக்கப்பட்டு வந்தவர் தான் இந்த கபில சந்திரசேன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரியாக இருந்தவர் தான், நிர்வாக நிறைவேற்று அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த கபில சந்திரசேன. 2013 கால பகுதிகளில் இருந்திருக்கின்றார். இவர் ராஜபக்சக்கள் காலத்திலே ஒரு செல்வாக்குமிக்க ஒரு தலைவராகவும் செல்வாக்குமிக்க ஒரு அதிகாரியாகவும் இருந்தவர் தான் இந்த கபில சந்திரசேன. இவர் நேற்றைய தினம் காலை அளவிலே அவருடைய வீடு பூட்டப்பட்டிருக்கின்றது, இன்னும் அவர் வெளியே வரவில்லை என்று அவருடைய உறவினர்கள் வீட்டை திறந்து பார்த்தபோது அதுவும் இந்த பயணங்களுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு பையிலே இருக்கக்கூடிய அந்த பட்டியை கொண்டு அவருடைய கழுத்தை இறுக்கி மரணமடைந்திருக்கின்றார் என்ற செய்தி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், இவர் ஒரு வழக்கினுடைய மிக முக்கியமான சந்தேக நபர் அல்லது சாட்சியமாகவே இருந்தார். இதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது கபில சந்திரசேன கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் கைது செய்யப்படுகின்ற போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே குறிப்பாக இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனமானது ஏர்பஸ் நிறுவனம், பிரான்ஸை மையமாக கொண்டு இயங்குகின்ற ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 12 விமானங்களை கொள்முதல் செய்தல் என்ற விடயம் சார்ந்து, அதுவும் 2 மடங்கான பணம் கொடுத்து கொள்முதல் செய்தல் என்ற விடயம் சார்ந்தும் அதற்கு தரகு பணமாக அல்லது லஞ்ச பணமாக அவர்களுக்கு 16 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஏர்பஸ் நிறுவனம் வழங்க தயாராக இருந்தது என்ற உண்மைகளும் வெளிவந்திருந்தது இவரூடாக. அத்தோடு அதிலே முதல் கட்டமாக 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்த இறந்து போன கபில சந்திரசேனுடைய மனைவியான பிரியங்காவினுடைய வங்கி கணக்கு, அதுவும் சிங்கப்பூரில் இருந்து இயங்குகின்ற ஒரு வங்கி கணக்கிற்கு தான் அந்த பணம் வந்திருக்கின்றது. அந்த பணம் எங்கே சென்றது என்று அவரிடம் கேள்வி எழுப்பி கடும் விசாரணைகள் நடத்திய போதுதான் அவர் முன்னர் ஒப்புக்கொண்டு விட்டார். அதிலே 20 மில்லியன் ரூபாய்கள் வரையிலே அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்னவிடம் கொடுத்து விட்டேன் என்பதை சொல்லியிருக்கின்றார். மேலும் 60 மில்லியன் ரூபாய்களை மஹிந்த ராஜபக்சவிடம் நான் கொடுத்து விட்டேன் என்று உண்மைகளை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் இதனையெல்லாம் மூடி மறைக்கின்ற முகமாக அவருடைய சட்டத்தரணி நீதிமன்றத்திலே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தார். இதெல்லாம் போலி, இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவரை எச்சரித்து கடுமையாக அவரை வற்புறுத்தித்தான் மஹிந்த ராஜபக்சவுடைய பெயரையும் நாமல் ராஜபக்சவுடைய பெயரையும் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருடைய பெயரையும் உள்வாங்கி இருக்கின்றார்களே ஒழிய அது உண்மை இல்லை என்பதை சொல்லியிருந்தார்கள். ஆனால் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த அறிக்கையிலே இந்த கபில சந்திரசேன உண்மைகளை சொல்லியிருக்கின்றாராம். அதிலேதான் தன்னுடைய மனைவியினுடைய வங்கி கணக்குக்கு வந்த அந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணத்திலே 20 மில்லியன் ரூபாய்களை இந்த முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் ரூபாய்களையும் கொடுத்தேன் என்பதை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். அதன் பின்னர் பல நாட்களாக விசாரணைகள் இடம்பெற்று அவர் சார்ந்த அறிக்கைகள் எல்லாம் திரட்டப்பட்ட பின்னர் அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார். கடந்த 6ஆம் தேதி பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அப்படி பிணையிலே விடுதலை செய்யப்பட்ட போது அந்த பிணை விடயத்திலும் மோசடி இடம்பெற்றிருக்கின்றதாம். அவருடைய உறவு முறையானவர்கள் 2 பேர் தான் பிணை வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் 15,000 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டு யாரோ ஒருவர், இவருக்கு நெருக்கமே இல்லாத யாரோ இருவருக்கு அந்த பணம் கொடுக்கப்பட்டு அவர்கள் தான் பிணையிலே இவரை எடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த பிணையிலே மோசடி இடம்பெற்றிருக்கின்ற என்று நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் விளக்கத்தை கோரியதற்கிணங்க உடனடியாக அவரை கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த கபில சந்திரசேனவை. எனவே கபில சந்திரசேனவை கைது செய்யுங்கள் என்று 7ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள். 8ஆம் தேதி காலையிலே கபில சந்திரசேன உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்போது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியின்படி கபில சந்திரசேன 8ஆம் தேதி காலையிலே நீதிமன்றத்திலே சட்டத்தரணிகளூடாக முன்னிலையாகுவதற்கு தயாராக இருந்தாராம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இது அவருடைய சட்டத்தரணிகளிடமும் உறவினர்களிடமும் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த மரணம் இடம்பெற்றது அவருடைய
நெருங்கிய நண்பரும், இந்த கபில சந்திரசேனுடைய நெருங்கிய நண்பரும் மனைவியினுடைய சகோதரியுடைய கணவரான அரவிந்த டி சில்வாவுடைய வீட்டிலே தான் இந்த மரணம் இடம்பெற்றிருக்கிறது. கபில சந்திரசேன இறந்தது அவர் கபில சந்திரசேனுடைய வீட்டிலே அல்ல, மாறாக அரவிந்த டி சில்வா, முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவுடைய வீட்டிலே தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த தற்கொலை இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இந்த தற்கொலைக்கு முன்னர் 7ஆம் திகதி இரவு வேளையிலே தன்னுடைய சட்டத்தரணிகள் குழுவை அவர் அழைத்து ஆலோசனை பெற்றிருக்கின்றாராம். தன்னுடைய வழக்கு சார்ந்தும் வழக்கு விவரங்கள் சார்ந்தும் தன்னை மீண்டும் கைது செய்யப்பட்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சார்ந்தும் அவர் சட்டத்தரணிகளோடு நீண்ட நேரமாக ஆலோசனை அல்லது நீண்ட நேரமாக அது சார்ந்து உரையாடல்களில் ஈடுபட்டிருக்கின்றாராம் கபில சந்திரசேன. அந்த வேளையிலே தான் நாங்கள் விடியற்காலையிலே சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்தில் 8ஆம் திகதி சரணடைவோம், முன்னிலையாகுவோம் என்று சொல்லி இருக்கின்றாராம். சொன்ன பின்னர் எல்லாம் கலைந்து சென்றிருக்கின்றார்கள். விடியற்காலவிலே இன்னும் வெளியே வரவில்லை என்று கதவை திறந்து பார்த்தவர்களுக்கு தான் பேரதிர்ச்சி இடம்பெற்றிருக்கின்றது. அவர் உயிரிழந்த நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். எனவே இதில் ஒரு மிக பெரும் சந்தேகங்கள் நிலவி வருகின்றது. காரணம், மீண்டும் அவரை பிணையிலே மோசடி இடம்பெற்றிருக்கிறது, கைது செய்யுங்கள் என்பதற்காகத்தான் அவர் கைது செய்ய போகின்றார்கள் என்பதற்காகத்தான் மரணமடைந்தாரா, அல்லது அந்த இடைவேளைக்குள்ளே அவருக்கு கடும் அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டு சில உண்மைகள் வெளியிடக்கூடாது அல்லது வெளியிட்டதற்காக கடும் எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு அவருடைய வாயை மூடுவதற்காக அவர் தற்கொலை செய்ய வைக்கப்பட்டாரா என்பது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளை எடுத்தாலே தெரியும். அதாவது இலங்கையிலே மழை தூறினாலும் இந்த அரசாங்கம் தான் காரணம், மழை தூறாவிட்டாலும் இந்த அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்கின்ற நிலையிலே இருக்கின்றார்கள். அதிலே சாகர காரியவசம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ராஜபக்ச கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கின்றார், இந்த மரணத்திலே சந்தேகம் இருக்கின்றது, இந்த மரணத்திலே இந்த அரசாங்கம் கொடுத்த கடும் அழுத்தங்கள் தான் காரணமாக இருக்கலாம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அரசாங்கம் கொடுத்த அழுத்தமோ அல்லது ராஜபக்சக்கள் கொடுத்த அழுத்தமோ தெரியவில்லை. காரணம், மஹிந்தவனுடைய பெயரை சொன்னதே பேரிடியாக இருக்கின்றது என்பதனால் அவருடைய மரணம் இடம்பெற்றிருக்கலாம் என்பது பலர் சொல்கின்ற ஒரு விடயம். எனவே கடும் அழுத்தத்தால் தான் அரசாங்கம் செய்த வேலை மன அழுத்தம் காரணம்தான் மரணத்திற்கு காரணம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் எதிரணியினர். குறிப்பாக ராஜபக்சக்கள் தரப்பு மனாமல் ராஜபக்சவும் இதே கருத்தை சொல்லியிருக்கின்றார், விமல் வீரவம்சவும் இதே கருத்தை சொல்லியிருக்கின்றார். விமல் வீரவம்ச ஒரு படி மேலே சென்று சொல்லியிருக்கின்றார், அடுத்த இலக்கு இந்த சுரேசாலே தான். சுரேசாலை ஒருவேளை வெளியே வந்தால் அவரும் கொல்லப்பட போகின்றார். இதற்கும் காரணம் இந்த அரசாங்கம் தான். இதற்கு முன்னர் திரைசேரியினுடைய மிக முக்கியமான அதிகாரியாக இருந்த ரங்க ராஜபக்ச மரணமடைந்திருந்தார். அது தற்கொலையா கொலையா என்று தெரியாத நிலை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்போது 2வது மரணமாக இந்த கபில சந்திரசேன மரணமடைந்திருக்கின்றார். இதற்கும் இந்த அரசாங்கம் தான் காரணமாக இருக்கும். 3வது மரணம் என்றால் சுரேசாலைவை தான் கொல்லப் போகின்றார்கள். நான் நினைக்கிறவர்கள் முன்கூட்டியே செய்ய போவதை முன்கூட்டியே சொல்கின்றார் இந்த விமல் வீரவம்ச தரப்பு. காரணம், இவர்கள் எல்லாருமே அதாவது மிக பெரும் குற்றங்களினுடைய சாட்சியங்களாக இருக்கின்றார்கள். விசாரணைகளிலே பல உண்மைகளையும் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த கபில சந்திரசேன மிக பெரும் சாட்சியமாக இருந்தவர். அதே போன்று சுரேசாலை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக பெரும் சாட்சியம். எனவே இவர்கள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்பது காரணம் ஒரு மிக பெரும் அமைப்புக்கு இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் இந்த அரசாங்கம் தான் அவர்களை கொலை செய்யும் என்ற அடிப்படையிலே விமல் வீரவம்ச அரசாங்கத்தின் மீது இப்போது கல்லை தூக்கி போட்டிருக்கின்றார் விமல் வீரவம்ச. இதற்காகவே இவரை பிடித்து சிறையில் அடைக்கலாம் அல்லது விசாரிக்கலாம், அரசாங்கத்தின் மீது அவதூறு பரப்பி வருகின்றார், பொய் குற்றங்களை சுமத்தி வருகின்றார் என்பதற்காக. ஆனால் இன்னும் இடம்பெறவில்லை என்பது மிக முக்கியமான விடயம். அவர் சொல்லியிருக்கின்றார், அடுத்ததாக சுரேசாலைவை தான் இலக்கு வைக்கப்படலாம். அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தால் சிறையிலே கொடுக்கப்பட்ட மன அழுத்தங்கள் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்து வருகின்றது என்ற அடிப்படையிலே இந்த முன்னாள் அமைச்சராக இருந்த விமல் வீரவம்ச இந்த அரசாங்கத்தை கடுமையாக சாடி இருக்கின்றார். எனவே இப்போது தற்கொலைகள் அதுவும் மிக மிக முக்கியமான வழக்குகளினுடைய சாட்சியங்கள் தற்கொலைகள் என்பது மிக பெரும் ஆபத்தாக அமைந்திருக்கின்றது. எனவே இது தற்கொலைகள் தானா அல்லது தற்கொலை செய்ய வைக்கப்பட்டார்களா அல்லது கொலையா என்பது ஒரு மிக பெரும் அதிர்வலைகளாகவே மாறியிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச இதே வழக்கு சார்ந்து மஹிந்த ராஜபக்ச இப்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னே காணொலிகளிலும் நான் சொல்லியிருந்தேன், எதிர்வருகின்ற 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்கும் வரும்படி அழைத்திருக்கின்றார்கள் என்று. ஆனால் இதுவரையிலே ராஜபக்சக்கள் தரப்பு எங்களுக்கு அப்படி ஒரு கடிதங்களும் வரவில்லை என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் இந்த கபில சந்திரசேன நேற்று மரணமடைந்திருந்தார். இன்றைய தினம் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஹால்டன் இல்லத்திற்கு தேடி சென்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்களாம். தங்காலைக்கு தேடி சென்று, குறிப்பாக கடிதம் வரவில்லை என்று சொல்லி விடுவார் என்பதற்காக தேடி சென்று கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற 12ஆம் தேதி முன்னிலையாக வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது இப்போது இறந்த மரணமடைந்த தற்கொலை என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பவத்தை செய்த கபில சந்திரசேன கொடுத்த வாக்குமூலத்தை சார்ந்து விசாரிப்பதற்காகத்தான். கபில சந்திரசேன சொல்லியிருந்தார், தனக்கு
தனக்கு வந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணத்திலே அதிலே 20 மில்லியன் ரூபாய்களை முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்னவிடம் கொடுத்து விட்டேன் என்று, மீதி 60 மில்லியன் ரூபாய்களை மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுத்தேன் என்று. எனவே இது சார்ந்த விசாரணைகளை நடத்துவதற்காகத்தான் மஹிந்த ராஜபக்ச, பிரியங்கர ஜெயரத்ன, அத்தோடு மஹிந்த ராஜபக்சவுடைய மிக நெருங்கிய கூட்டாளியாகவும் மஹிந்தவனுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தி மஹிந்தவை 2015 ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தியவர் என்று சொல்லப்படுகின்ற வில்லி கமகே, இந்த 3 பேரும் எதிர்வருகின்ற 12ஆம் திகதி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் உயிரிழந்த சந்திரசேன கொடுத்த இந்த உயிரிழந்த கபில சந்திரசேன கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே தான் என்பது மிக முக்கியமான விடயம். ஒருவேளை இதை மறைப்பதற்குத்தான் அல்லது ஆள் இருந்தால் தானே உண்மையை சொல்லும், எனவே ஆதாரத்தை அழித்து விடுவோம் என்று அவர் கொல்லப்பட்டாரோ என்ற ஒரு கேள்விகளும் மிக பெரும் கேள்விகளாக எழ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் அனுராதபுரத்தினுடைய மிக மிக மதிப்பு வாய்ந்த ஒரு பௌத்த மதகுரு ஒருவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அட்டமஸ்தானத்தினுடைய பிரதான பௌத்த மதகுருவாக இருந்த தலைமை பௌத்த மதகுருவாக இருக்கின்ற பல்லேகம ஹேமரத்ன தேரர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம். இதற்கு காரணம் 15 வயது சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற அடிப்படையில், அதுவும் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வழக்கு சார்ந்து மிக மிக மதிப்பு வாய்ந்த ஒரு தேரர், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க காலிலே விழுந்த ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார். தேரருடைய காலிலே முன்னாள் ஜனாதிபதிகள் பலர் இவரை சந்தித்து பரிசு பொருட்களை கொடுத்து காலிலே விழுந்த ஆசீர்வாதம் வாங்கி சென்றிருக்கின்றார்கள். எனவே அந்த அளவிற்கு மிக மதிப்பு வாய்ந்த மதகுரு ஒருவர் இப்போது பாலியல் குற்ற வழக்கிலே இப்போது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலே, அதான் மிக முக்கியமான விடயம், இவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பி, இந்த அனுராதபுரம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பி உடனடியாக இவரை கைது செய்யுங்கள் என்ற அடிப்படையிலே உத்தரவு வழங்கப்பட்டு தான் இவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விடயம் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்று விசாரணைகள் தீவிரமாக நடந்து வந்தும் போலீசார் அவரை கைது செய்யவில்லை. ஆனால் இப்போது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலே இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அட்டமஸ்தானத்தினுடைய பிரதான தலைமை பௌத்த மதகுருவான பல்லேகம ஹேமரத்ன தேரர் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுவும் வேறு தேரர்கள் இந்த இனவாதம் பேசி கைது செய்யப்படுவது வேறு, இவர் ஒரு மிக மதிப்பு வாய்ந்த இடத்திலே இருந்தவர் இப்படியான வேலையை செய்து கைது செய்யப்பட்டிருப்பது கொஞ்சம் பௌத்த மக்கள் மத்தியிலே மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயம் சார்ந்து இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.